கேரளா லாட்டரி கெஸ்ஸிங்கில் டுடே நம்ம பார்க்க போகிற ஒரு கெஸ்ஸிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிர்மல் லாட்டரி கெஸ்ஸிங் ட்ரா நம்பர் 385. ஓகேங்களா, ட்ரா நம்பர் 385. இது ஒரு சூப்பரான சிறப்பான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அதாவது கார்னியா ப்ளஸ் ட்ரா நம்பர் 527 லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்கள இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. 21/6/2024 ஒரு நிர்மல் லாட்டரி கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி ரிசல்ட் ரிவீல் பண்ணிடலாம். அதாவது கார்னியா ப்ளஸ் ரிசல்ட் ரிவீல். கார்னியா ப்ளஸ் கூடிய ரிசல்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 754. அதாவது ரிசல்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 754 ஏபிசி. ஓகேங்களா, 754. இதில் நமக்குரிய ஒரு வின்னிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, அதாவது இது பிசி பாஸ். அதாவது இதில் வீடியோவில் கொடுத்த மாதிரி நம்ம சொல்லவே செஞ்சுருந்தோம். பிசியில் ஏபிஎஸ்சி கொடுத்துருந்தோம் இல்லையா, அதில் 54 பாஸ். ஓகேங்களா, ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங் ரொம்ப ரேராக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸு ரொம்ப மிஸ் ஆயிடுச்சுங்க. நம்மளோட 3 டிஜிட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பாக்ஸாக போட்டிருந்தீங்கன்னா பிசி எல்லாத்துக்கும் நல்ல ஒரு வின்னிங் கிடச்சுருக்கும். அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா 514 இப்படி கொடுத்துருக்கோம். நம்மளோட 3 டிஜிட்டில் பாக்ஸில் இப்படி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இப்படி கொடுத்துருக்கோம். நம்மளோட மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங் வாங்க இப்போ மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங் என்னன்றதையும் அதையும் உங்களுக்கு லைவாகவே காமிச்சிடறேன். நம்ம எந்த அளவுக்கு வின்னிங் எடுக்க போகிறோம், எடுத்துகிட்டு இருக்கணும். இந்த 514 இதையும் நம்ம அப்படியே உள்ளே கொண்டு வந்தாச்சு. ஏன்னா ஒரு கன்ஃபார்ம் நம்பராக தான் இருந்துச்சு. பட் ஆனால் 154 போட்டிருக்கோம். நம்ம 754 ரிசல்ட் அடிச்சிட்டோம். 754. ஓகேங்களா, ஆல் போர்டில் எப்பயும் போல் 4. ஆல் போர்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்பயும் போல் 4 ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னு தான் நண்பர்களே. ஓகேங்களா, இதில் பார்த்துக்கிட்டோம்னா 2 நம்பர் மிஸ்ஸில் போயிருக்கு. அதாவது 413, 514, 519 இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். நம்மளோட 3 டிஜிட் பாக்ஸ் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஓரளவுக்கு மேட்ச் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஒரு 3 டிஜிட் வின்னிங் தட்டி தூக்கிடுவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஃபர்ஸ்ட் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு இண்டிவிஜுவல் கெஸ்ஸிங்கை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா, இப்போ ஏ போர்டு ஏல வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பரை இப்போ பார்த்துருவோம். அதாவது நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட்டுக்குரிய ஒரு கெஸ்ஸிங் ஏ போர்டு ஏல வச்சு முக்கியமாக வர்றதுக்குரிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 958. இதுதான் நம்ம கெஸ்ஸிங்கில் முக்கியமாக வரக்கூடிய ஒரு நம்பர். அதாவது டுடே நமக்கு நிர்மல் லாட்டரிக்கு வரக்கூடிய ஒரு அவுட்புட். ஓகேங்களா, 958 இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி வரக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். மேக்ஸிமம் நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு நம்பர் 8 இல்லைன்னா 9 இதான் மேட்ச் பண்ணி வர்றது. ஒருவேளை பவர் ஃபிளிப்பில் அடிச்சிட்டான்னா நம்மளுக்கு இந்த 5 கை கொடுக்கும். அதுக்கு தான். ஓகேங்களா, இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான். உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பர்களே. பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் என்னென்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பி போர்டு 5 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர். ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 071. இதில் பார்த்துக்கிட்டோம்னா பி போர்டு 5 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். நேற்று ஏ போர்டில் உட்கார்ந்த 7 அப்படியே பி போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காமல் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக இருக்குது 7 எடுத்துக்கோங்க. அடுத்து 1 எடுத்துக்கோங்க. 0வை சப்ளிமெண்ட்ரியாக வச்சு ப்ளே பண்ணுங்கள். அதாவது தனியாக நான் போர்டு மட்டும் இல்லை அரைன்றவங்க இந்த 0வையும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா, அதாவது ஏ போர்டு நேற்று 7, டுடே இன்னைக்கு பி போர்டுக்கு 7க்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்களா, பி போர்டு 5 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 071. ஓகேங்களா, பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பர்களே. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா சி போர்டு இந்த 4 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய நிர்மல் லாட்டரிக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் 986. ஓகேங்களா, இதில் நமக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 4 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 9ம் 6ம். இந்த 4 வச்சு வரக்கூடிய ஒரு அவுட்புட். ஓகேங்களா, இதுதான். ஓகேங்களா, 9 ஹைலைட்டாக இருக்குது, 6 செகண்டரியாக இருக்குது, 8 ஃபைனலாக வச்சு ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இது ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான விளாட்றவங்களுக்கான ஒரு சூப்பரான சிறப்பான
ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா? மறக்காம நீங்க என்ன ப்ளே பண்றீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும், தெரியும். ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஏபிஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தாங்க. ஏபிஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 35. ஓகேங்களா? 35 செகண்டில் நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 58. 5 வந்து மறுபடியும் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதனால தான் சொல்றேன். அடுத்து வரக்கூடிய சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் 42. இதுல ஒரு ஏபிஎஸ்சிபிசி பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. கொஞ்சம் அதனால பார்த்து கவனமா ப்ளே பண்ணுங்க. அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா 73. 42க்கு அப்புறம் 73. ஓகேங்களா? 73க்கு அப்புறம் 18. 18. ஓகேங்களா? 18க்கு அப்புறம் 83. ஓகேங்களா? இதுதான் நம்ம மேட்ச் பண்ற ஒரு கெஸ்ஸிங்ல முக்கியமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அது இதுதான். ஓகேங்களா? அதனால பார்த்து கவனமா ப்ளே பண்ணுங்க. இது ஒரு ஏபிஏசி பிசிக்கான ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். டுடே அதாவது எஸ்டர்டே பார்த்துக்கிட்டீங்கன்னா 5-4 வின்னிங். இதுல எனக்கு தெரிஞ்சு இந்த 8-3யும் 3-5 இதுக்கு ரெண்டுக்கும் சான்சஸ் அதிகமா இருக்கு. இதை வந்து 8-3 இல்லை 3-8, இதை வந்து 3-5 இல்லைன்னா 5-3 இப்படி போட்டு கவனமா ப்ளே பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஏதேனும் கெஸ்ஸிங் கன்ஃபார்மா தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு 3 டிஜிட் பாக்ஸ். ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்க பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது 3 டிஜிட் பாக்ஸுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பர்களை பார்க்க போறோம். உங்களுடைய 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்க மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காம மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஹைலைட்டா ரொம்பவே ஒரு இதாக தெரியக்கூடிய ஒரு நம்பர் அதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் 835. ஓகேங்களா? 835 இது ரொம்பவே ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு நம்பர். ஓகேங்களா? பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க. 835 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 814. ஓகேங்களா? 835 இல்லைன்னா 814. அதுக்கு அடுத்தாப்புல இப்போ நம்ம அப்படி தொடர்ந்து சான்சஸ் உள்ள ஒரு நம்பரை மட்டும் அப்படி பார்த்துட்டே வந்துடுவோம். ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். இப்போ நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஒரு நம்பர் 632. ஓகேங்களா? 632 நமக்கு அடுத்த சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் 632. அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா 869. 869 அடுத்து பார்த்தீங்கன்னா 161. ஓகேங்களா? 161 அண்ட் 014. 014 நம்மளுக்கு ஃபைனலாக வரக்கூடிய ஒரு அவுட்புட் 508. ஓகேங்களா? இதுதான் முக்கியமான நம்பரில் வெறும் 7 நம்பர் தான். இது நீங்கள் மறக்காமல் இதை நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாக யூஸ் பண்ணலைன்னா கூட மறக்காமல் அப்படியே ராவாவது எடுத்து ப்ளே பண்ணுங்க. 835, 814, 632, 869, 161, 014 ஃபைனலாக நமக்கு 508. இதான் ஒரு 3 டிஜிட் பாக்ஸ். இந்த 754 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான். உங்களுக்கு வேறு எதுவும் கெஸ்ஸிங் தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்ட் கெஸ்ஸிங்கை பார்த்துட்டு வீடியோவை முடிச்சுக்கலாம் நண்பர்களே. இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான். ஓகேங்களா? பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். சூப்பரான சிறப்பான ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பர்களே. இப்போ ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தாங்க. ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் நிர்மல் லாட்டரி கெஸ்ஸிங்கில் ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 835. இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இதுதான் 835. உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதை அப்படியே டக்குன்னு சொல்லிடுங்க. நான் டக்குன்னு சொல்லிட்டேன், இழுக்க விரும்பலை. வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டேங்க. உங்களோட ஆதரவு நம்ம வீடியோவுக்கு எப்பவுமே தேவை. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணாத மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை இந்த கம்மி கெஸ்ஸிங்கோட மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கோட மேட்ச் பண்ணி விளாண்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஈஸியாக புரியும். ஓகேங்களா? அதுக்கு தான் சொல்கிறேன். 835 மேக்ஸிமம் கேஎல் டைமண்ட் பேக்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆல்போர்டு கெஸ்ஸிங் நிர்மல் லாட்டரி ஆல்போர்டு கெஸ்ஸிங் இதுதான். ஓகேங்களா?
ஓரளவுக்கு மேட்ச் பண்ணியாச்சு. உங்களுக்கு வேறு எதுவும் கெஸ்ஸிங் தேவைப்படுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. கேம்லிங் பெட்டிங் எதுவும் நடைபெறவில்லை. கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். வேறு எந்த மாநிலத்திற்கு பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர் திஸ் வீடியோ இஸ் ஒன்லி என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி. எங்கு கேம்லிங்கோ பெட்டிங் எதுவும் நடைபெறவில்லை. இந்த வீடியோ முழுக்க முழுக்க கணிப்புகளுக்கான வீடியோ மட்டுமே. இங்கு வேறு விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. பொழுதுபோக்கிற்கான வீடியோ மட்டுமே. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.